போனா? ஏதோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொன்னான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, அனிமல் ட்ரெயின் வந்து கிளம்பிட போகுது. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். நான் பண்ற பிளான பார்த்து எனக்கே என்ன ஷபாஷ்னு சொல்லணும்னு தோணுது. என்னடா மண்டையை தோர்த்துக்கிட்டு இங்க வாடாங்க, அங்க என்ன வருதுன்னு பாரு. பாஸ், அங்க ட்ரெயின் வருதுங்க பாஸ். அட என் அறிவு குழந்தை, அது எனக்கே தெரியுதுடா. உன்னை வேலைக்கு வச்சேன் பாரு, என்ன முதல்ல சொல்லணும்டா. அதாவது அது என்ன ட்ரெயின் பாரு. அத பாக்குறதுக்கு எனக்கு டீசல் ட்ரெயின் மாதிரி இருக்கு. இல்ல நீராவி இன்ஜின், இல்ல எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி இருக்கு. அதுவும் இல்ல. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். அது ஒரு அனிமல் ட்ரெயின். சர்க்கஸ்க்காக ட்ரெயின் பண்ணப்பட்ட அனிமல்ஸ் அதுல இருக்கு. வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. அதுல பென்குயின்ஸ், போலார் பேர், சீல்ஸ் எல்லாம் இருக்கு. உன்ன மாதிரி குரங்குங்க கிடையாது. யாருக்குமே மூளை கிடையாது போல இருக்கு. நம்ம வேதாஸ் நகரத்துல தான் வெயில் சுட்டு இருக்குமே. அப்புறம் எப்படி அந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்க இருக்க போகுது? வேதா சிட்டிக்கு வெளியே ஒரு இண்டோர் ஸ்னோ ஜங்கிள ரெடி பண்ண போறாங்க. அந்த இண்டோர் ஜங்கிள்ல பல அனிமல்ஸை வச்சு மக்களுக்கெல்லாம் அதை வேடிக்கை காட்ட போறாங்க. நம்ம மட்டும் பிளான் போட்டபடி இந்த ட்ரெயினை கடத்திட்டோம்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம கோடிக்கணக்கில் பணத்தை கறக்கலாம். ஷபாஷ் 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 ஷபாஷ். வாங்க சீக்கிரம் எல்லாரும் ட்ரெயின் மேல டக்கு டக்குன்னு குதிங்க. சாரி பாஸ், லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் காட்டிடலாம். அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட 10 கோடி ரூபாய் காசும் கேட்கலாம். இந்த மாதிரி தப்புமே அருமை. அனிமல்ஸ் இது வரைக்கும் சின்ன வயசுல அனிமல்ஸ்லாம் பார்த்ததே. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ட்ரெயின்ல இருக்கிறது ஆர்டிக், அண்டார்டிக்ல இருந்து கொண்டு வரப்பட்ட அனிமல்ஸ். இதெல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெயின் பண்ணப்பட்டது. இது அப்படியே கொண்டு போய் நம்ம வேதா ஸ்னோ ஜங்கல்ல விட போறோம். நீங்க எல்லாரும் அங்க போய் இதுங்க பண்ற சேட்டைகள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாவ். என்னாச்சு? ஏன் இவங்க எல்லாரும் இவ்வளோ ஸ்டிஃபா இருக்காங்க? இங்க எல்லாரும் கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. அட, அவங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா டென்ஷன் இருக்கும் தானே? ஏ ரேவா, நான் ஒரு கை மேல வரத பார்த்தேன். அப்போ அந்த அட்டெண்டர் அந்த கையை பார்த்தாரு, உடனே கீழே குனிஞ்சிட்டாரு. பாரு, இப்ப மறுபடியும் மேல எந்திரிக்கிறாரு. அந்த காட்க்கு கீழே நிச்சயமா யாரோ இருக்காங்க. அவர் தான் கையும் காமிச்சாரு. வா, இந்த விஷயத்தை லட்டு சிங் சார் கிட்ட சொல்லலாம்.
லட்டு சிங் சார், இந்த ட்ரெயின்ல என்னமோ தப்பு நடக்குது. உள்ள நிக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் ஒத்து கவனிங்களேன். அவங்கள பார்த்தா அனிமல் அட்டெண்டர் மாதிரியா தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கை மேல வர்றத பார்த்தேன். அவர் உடனே அந்த கையை பிடிச்சு கீழே கட்டிட்டாரு. நீங்க இந்த பக்கமா போய் செக் பண்ணுங்க, நான் அந்த பக்கமா போய் பாக்குறேன். ஓஹோ, ஓகே சிவா, ஓகே. நான் பின்னாடி போய் செக் பண்றேன், நீ முன்னாடி போய் செக் பண்ணு. ஓ சீக்கிரம். சிவா சொன்னது சரிதான் போல இருக்கு. வாங்க ஓடிடலாம். வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும், இல்லன்னா பாஸ் உள்ள சில பசங்க வந்துட்டாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீக்கிரமா ட்ரெயினை எடுங்க. ஓகே ஓகே. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஏடி யூடி ரேவா லட்டு சிங் சார், ஏடி யூடி ரேவா, எங்க அவங்கெல்லாம்? அட தெரியலையே சிவா, அவங்க என் கண்ணுலயே படலையே. லட்டு சிங் சார், அவங்க ட்ரெயின்ல இருக்காங்க, பெரிய ப்ராப்ளத்துல இருக்காங்க. வாங்க நிறுத்துங்க. சார், சீக்கிரமா உங்க மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. சரி சார். எங்க சார்? ஆயா, அட ரெண்டாவது கிற மாத்தியா? எஸ் சார். சார், ட்ரெயின் இந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது சிவா? நான் போலீஸ் போர்ஸுக்கு போன் பண்ணிட்டேன், அவங்க வந்துகிட்டு இருக்காங்களா? நம்மளால இந்த ட்ரெயினை எப்படிப்பா நிறுத்த முடியும்? கான்ஸ்டபிள் அங்கிள், நான் முதல்ல ட்ரெயின் மேல போறேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் வந்துருங்க. இதோ வர்றோம், இருங்க. சார், இதோ வந்துட்டோம் நாங்க. ஐயா அம்மா, கான்ஸ்டபிள் இதோ வர்றோம்னு சொல்லி என்ன மட்டும் ஏயா தள்ளி விட்ட? ஜஸ்ட் மிஸ் சார், மன்னிச்சிடுங்க. ஓ மன்னிப்பா நீயே வச்சுக்கயா. இங்க பாரு எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கானு. அடங்கோப்புறான இந்த பையன் எப்படி இப்படி பறந்து வரான்னு தெரியலையே. இனிமே உங்களை பார்த்து நீங்களே சபாஷ்னு சொல்லிக்கிறத நிப்பாட்டிக்கோங்க சார். இனிமே சபாஷ்ன்ற வார்த்தையை அந்த பையனுக்கு தான் சொல்லணும். டிரைவர் அங்கிள், ட்ரெயினோட கடைசி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயா சபாஷ் பாஸ், ட்ரெயின் ஸ்டாப், லாஸ்ட் வீல் பஞ்சர் ஆகி வச்சிருக்காப்பு. ஏய், அந்த பையன் கார் மெக்கானிக்கா இருப்பான் போல இருக்கு. இது ட்ரெயினோட டயர் எப்பவும் பஞ்சரே ஆகாது. அவ உன்னை முட்டாளாக்க பாக்குறான்டா. இந்த பையனை இப்ப என்ன பண்றான்னு பாரு. எங்க இங்க தானே வச்சேன். இந்தா இருக்கு. ப்ளூ டயர் ஆன் பண்ணி வைக்கிறேன், அப்பதான் சைக்கிள் எங்கேயே நிக்கும். சின்ன பையா, நீ எப்படா ஓடுற ட்ரெயினுக்குள்ள வந்த? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓய், பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் சார், இவங்களை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. சரி சரி.
வாங்க ஏன் பின்னாடியே வாங்க சீக்கிரம் போங்க சார். அடடே லட்டு சிங் சார். நெல்லுன்னு சொன்னேன். போலீஸ் மேல கைய வைக்கிறது சட்டப்படி குற்றம், தெரியுதா? பல்ட்டியெல்லாம் அடிக்க விட்டுருச்சு. தாங்க முடியல. ஆமா, அதுவும் அந்த பக்கம் மேல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட் காலியா தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க, அந்த பக்கமா குதிச்சிருவோம். அப்படிதான் குதி. வாடா தங்கமே, ஏறாப்பா. என்ன கணக்கடா டேய். என்ன முறைப்பு மேல ஏறா டேய். எஸ்கேப். அடிக்காத. அம்மா கண்ணு. சீக்கிரம் வா. அட என்னப்பா இது, எல்லா மிருகமும் என்னையே அடிக்க வருதுங்க. ஐயோ அம்மா. சூப்பர். இப்ப வா பாப்போம். வந்து எங்க என்ன அடி பாப்போம். உன்னால முடியாது. பிச்சு. நீங்க எல்லாம் என் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. நான் யார் பின்னாடி ஒளியிருந்து? அட இருங்கப்பா, வேற எங்கேயாவது போலாம். ஆமா, இது எதுக்கு பிரஷ் பண்ணுது? யாருக்கு தெரியும்? என்ன சந்தேகம் உனக்கு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடறதுக்கு முன்னாடி பல்லு வளர்க்கும் போல இருக்கு. கரடி என்னையே தாக்குது. சிவா சீக்கிரமா. மம்மி என்ன காப்பாத்துங்க. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். நான் செய்யற வேலையை நினைச்சு நானே ஷபாஷ் சொல்லிக்கணும்னு தோணுது. இப்ப இந்த ட்ரெயினும் எனக்கு சொந்தம், உள்ள இருக்கிற அனிமல்ஸும் எனக்கு சொந்தம். கவர்மெண்ட் கிட்ட நான் 10 கோடி ரூபாய் வாங்க போறேன். பாஸ் ஒரு பையன் சைக்கிள பறந்து வந்தான்ல, அவன் சுத்தி அடிக்கிறான் பாஸ். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்து பாஸ். பிரச்சனை பெருசாயிடுச்சு. என்ன
ஒரு சின்ன பையனா உங்களை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா பாஸ். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. டே பையா, நீ ஆளுங்களை அடிச்ச. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். இப்ப பாரு நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த போறேன்னு பாரு. சிவா, சிவா, காப்பாத்த வந்த மிருகங்க தான் என்ன அடிக்குது, நீயுமா என்ன அடிக்கணும்? சாரி. இந்த ஸ்னோபால் ஃபைட் அப்புறம் போடுங்க. முதல்ல இங்க இருக்கிற இந்த பையனை அடிச்சு காலி பண்ணுங்கடா. என்ன சாப்பிடாத, அங்க இருக்கிற ரவுடி பசங்கள ஒருத்தனை சாப்பிடு, என்ன விட்டு. பிரஷ் பண்ண சொல்றல, போ பிரஷ். சிவா, காப்பாத்து சிவா, ப்ளீஸ் காப்பாத்து. மம்மி காப்பாத்து. ஏய் நோ நோ, லீவ் லீவ். லஞ்ச் லஞ்ச். சபாஷ்டா பையா, ரொம்ப சூப்பரா சண்டை போடுற. நீ என்னோட 10 கோடி ரூபாய் கனவை காலி பண்ணிட்ட. இப்போ ஜெயிலுக்கு வா, அங்க 10 கோடி ரூபாய்க்கு உனக்கு சோறு போடுவாங்க. ஃப்ரீ சாப்பாடு தான். நல்லா இருக்குல்ல, எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி சைக்கிள் ஓட்டுது. அடடா, தேங்க்யூ சிவா. நீ இந்த ஸ்னோ ஜங்கிள் அனிமல்ஸையும் இந்த ட்ரெயினையும் ரொம்ப அழகா காப்பாத்திருக்க. நான் சிவாவை இல்ல காப்பாத்தி இருக்கேன். பயபுல எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தா என்ன சிவா, நான் சொல்றது சரிதானே? சிவா, இந்த முறையாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க லட்டு சிங் சாருக்கு உதவி பண்ணீங்களா, இல்ல லட்டு சிங் சார் உங்களுக்கு உதவி பண்ணாரா? லட்டு சிங் சார் தான் எல்லாரையும் பிடிச்சாரு, நாங்க சும்மா வேடிக்கை தான் பார்த்தோம். விடு விடு, கொடுத்தாத போய். இவன் சொல்றது எல்லாமே போய். இந்த பையன் சாரி சாரி சாரி, பையன் மட்டும் சொல்லக்கூடாதுல்ல சிவா. இவன் ரொம்ப நல்ல பையன்.
இவன் தான் எல்லாரையுமே புடிச்சு கொடுத்துருக்கான். நான் போலார் பீர் கிட்டயும் பென்குயின் கிட்டயும் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டேன். ஆமா